ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டேப்ஸ் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டெமோ வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி தான் கோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேறு என்ன கோட் எடிட்டில் கம்ஃபர்டபுளோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டேப் ஸ்விட்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு VS கோடில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து 3 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ index.html, styles.css அண்டு script.js. ஸோ ஃபஸ்ட்டு வந்து index.html ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து styles.css. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா script.js. ஸோ இந்த 3 ஃபைலையும் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஷிஃப்ட்டு ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கிளிக் பண்ணிட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபால்ட்டான HTML கோடு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும் VS கோடில். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. டேப் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTMLோட CSS ஃபைல் அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு CSS ஃபைலை எப்படி லிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் HREF அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இந்த HREFல தான் வந்து பார்த்தீங்கன்னா styles.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ஸும் HTML வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் பண்ணுறதுக்கு பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே SRC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு script.js அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்கள் HTMLும் ஸ்கிரிப்ட் டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம HTML டேக்கோட CSS அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலான அந்த HTML டேக்கை வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா எனக்கு இப்போ ஒரு டிவ் வந்து க்ரியேட் ஆகிடும். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் டேப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் கொஞ்சம் VS கோட வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வந்து ரைட்டில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு லைவாக வந்து நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்துக்கலாம் அவுட்புட்டை. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து கிளாஸ் ஈக்குவல் டு டேப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பேஜ் லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு டேப் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேபுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ டேட்டா டேப் ஈக்குவல் டு டேப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பட்டனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகணும்னா நம்ம அதுக்கு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லைவ் சர்வர்னு கொடுத்துட்டு இந்த லைவ் சர்வர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வரீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி VS கோட க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கோ லைவ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து டேப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பட்டன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால்
ஷிஃப்ட் ஆல்ட் ப்ளஸ் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் பட்டன் தேர்ட் பட்டனும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நேம் வந்து நம்ம மாற்றணும். ஸோ டேப் 1க்கு பதில் டேப் 2 கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து டேப் 1க்கு பதில் டேப் 3ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆக்டிவ்ன்ற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணுத்துக்கும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு நம்ம செகண்டுக்கு தேர்டுக்கு ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பட்டன்ஸ் பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் டேப் கண்டென்ட்டை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், டேப் கண்டென்ட்டில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஹெட்டிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் டேக் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம இன்னொரு டிவ்வை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ டிவ்வுக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ இதுக்கு வந்து டேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஐடியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு டேப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்கை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ H2ன்னு கொடுத்து டேப் 1 கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள் டேப் 1 கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது கீழே வந்து பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஆஃப் டேப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டிங் கீழே இந்த பேராகிராஃபும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ண மாதிரியே இன்னும் 2 வாட்டி வந்து இதே மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் டவுன் கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சில சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ஒனுக்கு ஆக்டிவ் இருக்கிறத தூக்கிடலாம். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒனுக்கும் ஆக்டிவ் இருக்கிறத தூக்கிடலாம். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டேப் 1 ஃபஸ்ட்டு ஒனுக்கு, செகண்ட் வந்து டேப் 2, ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கண்டென்ட்லேயே வந்து மாற்றிடுங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு வந்து டேப் 2, ஸோ இந்த இடத்துலையும் டேப் 2 கொடுத்துடலாம். ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து டேப் 3, ஸோ இந்த இடத்துல வந்து டேப் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் டேப் 1 கண்டென்ட், டேப் 2 கண்டென்ட், டேப் 3 கண்டென்ட். ஸோ 3 ஹெட்டிங்க்கும் வந்து 3 கரஸ்பாண்டிங் பி டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுடைய HTML பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம CSS ஆட் பண்ணி இப்படி இருக்க நம்மளுடைய HTML-ஐ ஸோ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம styles.css வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கணும். ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டைல்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் சான்ஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு நம்ம வந்து லீனியர் கிரேடியன்ட் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லீனியர் கிரேடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணால் இப்போ நம்ம லீனியர் கிரேடியன்ட் வந்து பாருங்கள். ஸோ நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறோன்னா டூ பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ டாப்பில் வந்து இந்த கலர் இருக்கணும், நம்மளுக்கு பாட்டமில் வந்து இந்த கலர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோ ரிப்பீட் கொடுத்ததுனால இது வந்து நம்மளுக்கு இதோட நின்றுடுச்சு. இப்போ நான் நோ ரிப்பீட்டை வந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதை வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து காமிக்கும் பாருங்கள். ஸோ 2-3 வாட்டி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த நோ ரிப்பீட்டை நம்ம போட்டோன்னா ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாடி பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக அவங்களே கொஞ்சம் மார்ஜின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் மார்ஜின் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 50 px வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஏன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சென்டர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசியாக வந்து ஹைட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 90 VH வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தான் இந்த ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரி இன்னும் நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிக்கல. ஸோ இப்போதைக்கு பாடி ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்ஸுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்டிஎம்எலோட கண்டெய்னர் வந்து டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு தானே நேவ் பண்ணோம். ஸோ அந்த டேப்ஸுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேப் கண்டெய்னருக்கு மட்டும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ பார்டர் ரேடியஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 10px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டடாக மாறும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு முன்னாடி ஷார்ப்பாக இருந்ததுல அது வந்து இப்போ கொஞ்சம் ரவுண்டடாக மாறி இருக்கு. ஸோ அடுத்து வந்து வித்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஈக்குவல் டு 600px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பார்டர் வந்து ஒட்டி இருக்காது எல்லா விஷயங்களும். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 20px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பேடிங் ஆட் ஆகும். ஸோ பார்டருக்கு வெளியே ஆட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுதான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஈக்குவல் டு 0 அப்புறம் 10px அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25px வந்து அந்த ரேடியஸ் பிளர் ரேடியஸு. ஸோ இப்போ RGBA அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0, 0, 0, 0.2 ஆல்ஃபா கலர் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்டர் வந்து நம்மளுக்கு சட்டிலான பார்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ 200px வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பட்டன்ஸுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டேப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேப் பட்டன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தா தானே இங்கே பாருங்கள் நம்ம மூணுமே ஒட்டி இருந்ததில்ல, ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்ததுனால மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் டேப் பட்டன்ஸுக்கும் கீழே வந்து அந்த ஹெட்டிங் அண்டு பேராகிராஃப் டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹெட்டிங்க்கும் அந்த டேப் பட்டன்ஸுக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணதுனால. ஸோ ஓகே, இப்போ அந்த பர்டிகுலர் டேப் பட்டனுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. டேப் பட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, டேப் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், டேப் பட்டன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எல்லா டேப் பட்டனையும் வந்து ஹோல்ட் பண்ணுற கண்டெய்னர். ஸோ டேப் பட்டன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கரெக்டாக அந்த இண்டிவிஜுவல் பட்டனை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம அந்த இண்டிவிஜுவல் பட்டனை தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ டேப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ ஃப்ளெக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸு 1ன்னு கொடுத்தா ஸோ அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த 3 வித்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 100% வித் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் ஃப்ளெக்ஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 12px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடும் வந்து 12px வந்து ஆட் ஆகிடும் இப்போ பட்டனுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேறு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹேஷ்டேக் F2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பார்டர் வந்து பார்க்க இப்போ நல்லா இல்லை. ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இப்போ கர்சர் வந்து பாயிண்டராக மாற்றுவோம். ஸோ கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் 0.3s அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து டேப் பட்டனை ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸோ டேப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் E0 ஸோ அந்த இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப் பட்டன் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம index.html பாருங்கள். ஸோ டேப் பட்டன் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ டேப் பட்டன் ஆக்டிவாக இருக்கும்போது ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் பட்டன் டாட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு நம்ம ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்டர் பாட்டம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ
பார்டர் பாட்டம் ஓகேங்களா. ஸோ பார்டர் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2px வந்து கொடுத்துக்கலாம் சாலிட். அப்புறம் வந்து வேற இன்னொரு கலர் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம 4e. ஸோ 4e54c8 அப்படின்ற கலர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து த சேம் 4e54c8. ஸோ இந்த கலரே வந்து அதுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேப் கண்டென்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ டேப் கண்டென்ட்னா என்னது? நம்ம ஹெச்டிஎம்எல்ல பாருங்க. டேப் கண்டென்ட்னா இந்த ஹெட்டிங் அண்டு இந்த பேராகிராஃப் டேக் தான் டேப் கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த டேப் கண்டென்ட்டுக்கு டிஸ்பிளே ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து எந்த கண்டென்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ எதுவுமே நம்மளுக்கு ஷோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஃபேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷனை ஆட் பண்ணுறேன். இந்த ஃபேட் இன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து அதுக்கு ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஃபேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ 0.3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு அனிமேஷன் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேப் கண்டென்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம ஆக்டிவாக இல்லாத போது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நன்னில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஷோ ஆகலை. அந்த டேப் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ ஆனால் 2, 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இல்லை. நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் டேப் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அது வந்து ஆக்டிவ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனிமேஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஃபேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக அதோட ஒப்பாசிட்டி வந்து 0ல் வந்து இருக்க போகுது. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஒப்பாசிட்டி கொடுக்கணும். ஸோ ஃபுல் ஒப்பாசிட்டினா என்னது? ஒப்பாசிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ 0லேருந்து அந்த கம்ப்ளீட் ஒப்பாசிட்டி ஈக்குவல் டு 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் அனிமேஷன் வந்து நடக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அவுட்புட் மாதிரியே நம்மளுடைய இப்போ நம்ம கோட் பண்ணதும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸ்டைல்ஸ் எல்லாமே பக்காவாக ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ணி இப்போ நம்ம டேப் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேபுக்கான கண்டென்ட் வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு நான் 2 வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ணதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட்டு டேப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டேப் பட்டன்ஸை எதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம்னா இந்த டேப் பட்டன் சொல்லிட்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கிளாஸு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இங்கே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து query செலக்டர் ஆல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம 3 பட்டன் அதே சேம் கிளாஸ் நேமில் இருக்குல்ல. ஸோ அதனால் query செலக்டர் ஆல் கொடுத்து இப்போ நம்ம அந்த கிளாஸ் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் டேப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கண்டென்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் அது அதே மாதிரி டேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேப் பட்டனை வந்து ஒரு பட்டனாக உள்ளே போய் செக் பண்ண போகிறோம். ஸோ எப்போ அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில மெத்தட்ஸ் வந்து நடக்கிற மாதிரி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டேப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் ஈச் ஆஃப் ஒரு எல்லா பட்டன்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பட்டனாக வந்து இட்ரேட் ஆகி போகுது. எப்போ நீங்கள் இந்த டேப் பட்டன்ற இந்த 3 பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு பட்டனாக வந்து ஃபஸ்ட்டு அது செக் பண்ண போகுது. ஸோ என்னெல்லாம் செக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பட்டன் ஆஃப் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஓகேங்களா. ஸோ பட்டன்ஸுக்கு வந்து ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ கால் ஆகிட்டு ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா
நம்ம ஆக்டிவ் கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் ஆக்டிவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எதனா ஆக்டிவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டேப் பட்டன்ஸ் டாட் ஃபார் ஈச் ஆஃப், இப்போ ஒரு பட்டனை வந்து மறுபடியும் வந்து நம்ம இட்ரேட் பண்ணுறோம். ஸோ பட்டன் ஆஃப், ஸோ இப்போ ஆரோ ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனில் இருந்து அந்த ஆக்டிவ் கிளாஸ் யாரெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் அந்த ஆக்டிவ் கிளாஸ். ஸோ ஆக்டிவ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் மறுபடியும் டேப் பட்டன்ஸு டாட் ஃபார் ஈச் ஆஃப், அதே மாதிரி இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ கண்டென்ட் ஆஃப், ஸோ கண்டென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதனை ஆக்டிவ் கிளாஸ் தான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டென்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் டாட் ரிமூவ் ஆஃப், இப்போ நம்ம அந்த ஆக்டிவ் கிளாஸ் மறுபடியும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, சாரி, இங்கே வந்து நம்ம டேப் பட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, இங்கே வந்து டேப் கண்டென்ட்னு கொடுக்கணும். ஸோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ டேப் கண்டென்ட், ஸோ டேப் கண்டென்ட்லேருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்டிவ் கிளாஸ் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவங்க யூசர் வந்து எந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அந்த பட்டனுக்கு மட்டும் ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, ஸோ இப்போ கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் active class to, ஸோ ஆட் ஆக்டிவ் கிளாஸ் டு கிளிக்டு பட்டன் அண்டு ரிலேட்டட் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க எந்த டேப் கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பட்டன் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் த ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்டனுக்கு வந்து அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன ஐடி எடுக்க போகிறோம்னா, ஸோ பட்டன் டாட் டேட்டா செட் ஆஃப் டேபு, ஸோ டேட்டா செட் ஆஃப் டேபு டாட் கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் டாட் ஆட் ஆஃப், இப்போ நம்ம ஆக்டிவ் வந்து இதுலேயும் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்லேயும் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த கரெக்டான அந்த பட்டனுக்கான டேட்டா செட் டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்த டேபை கிளிக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டேபுக்கான பர்டிகுலர் ஹெட்டிங் அண்டு பி டேக், அதாவது அதோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பக்காவாக வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஸோ இந்த மொத்த கோடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் போடுங்க. ஸோ அதே மாதிரி நான் வேறு என்ன டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.